கொண்டால நோட் பண்ணி கொண்டு போங்க. சரியா? ஓகே. அப்ப எங்க ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துக்கொண்டால் நாங்க இதுல படிக்க போறது என்ன தெரியுமா? நீங்க முதலாவது உங்களோட தலையில போற்றணும் ஒரு விஷயத்த, சயின்ஸ் வந்து கஷ்டம் இல்ல. சயின்ஸ் வந்து என்ன, நீங்க மெயின் பாயிண்ட்ஸ்களை சரியா விளங்கெடுத்துட்டா மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இயலும். நீங்க ஃபர்ஸ்டுக்கே மார்க்ஸ் வந்து சயின்ஸ் படம் என்றாலே கஷ்டம் சொல்லி பார்த்து கொண்டு படிக்க தொடங்கினால் கஷ்டம் தான் அது. ரைட்? அப்ப சிம்பிளா இது ஒரு ஹிஸ்டரி பாடம் மாதிரி பாருங்க. சரியா? ரைட்? அந்த ஹிஸ்டரி பாடத்துல அளவுக்கு பார்க்கவும் மேலா கொஞ்சம் ஹிஸ்டரி பாடத்துகளையும் விட. ரைட்? அப்ப உண்மையை மறைக்கலா வேணும் சென்றாலும். அப்ப உயிரின் இரசாயன அடிப்படை. அப்ப என்ன சொல்லுங்க, உயிர்கள் என்றால் என்ன? தாவரங்கள் உயிர்கள் உயிர் உள்ளது, விலங்குகள் உயிர் உள்ளது, வேறு தாரன் சொல்லுங்க. சும்மா நுண்ணங்கிகள் ஏன்னா நுண்ணங்கிகள் உயிர் உள்ளது. சரியா? ஓகே. அப்ப இந்த உயிர்ட இரசாயன அடிப்படையை தான் பார்க்க போறது. அதாவது உயிரங்கீட உடம்புக்குள்ள காணப்படுற தாவரமாய்க்கலும் விலங்காய்க்கலும் அவங்களோட உடம்புக்குள்ள காணப்படக்கூடிய இரசாயனம் கெமிக்கல், அவங்கள தான் பார்க்க போற. சேர்வைகள் தாறுதாருன்னு பார்க்க போறோம். ஓகேயா? சரி. அப்ப இதுல உங்களுக்கு எக்ஸாம் தேவையான முதலாவது பாயிண்ட் என்னென்றால், உடனே இதை நோட் பண்ணிக்கோங்க. 25 மூலகங்கள். என்ன 25 மூலகங்கள் என்று சொல்றது? ஆ, உலகத்துல எத்தனையோ வகையான மூலகங்கள் இருக்கிற. கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் என்ன மூலகங்கள். சரியா? நூத்துக்கணக்கான மூலகங்கள் இருக்கிற. ஆனால் உங்களோட உடல்ல எத்தனை வகையான மூலகங்கள் மட்டும்தான் நீக்கும்? இதை கேட்பான் எக்ஸாம்ல. உடலில் காணப்படும் மூலகங்களோட வகைகள் எத்தனை? எத்தனை வகை? 25 வகை என்ற பாயிண்ட் தெரியணும். உலகத்துலதான் எத்தனை? 100க்கு மேற்பட்டது. ஆனா உடம்புல எத்தனை? 25 வகை மட்டும்தான். ஈனதான் நிறைய பேர் நீங்களே பிள்ளையாய் கொள்ற ஒரு விஷயம். உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி தந்திக்குமான்னு நினைக்கிற, சொல்லி தந்தில்லாட்டி நீங்க எழுதிக்கொள்ளணும். ஈன 25 மூலகங்களை மட்டும்தான் போட்டிருக்கிறார். எங்க உடம்புல 25 மூலகங்கள் ஆகிக்கிற எண்ணி பார்த்தால் இல்ல, 10,000 20,000 லட்சக்கணக்கான மூலகங்கள் ஈக்கிற. அப்ப ஏன் நீ 25 மூலகங்கள் போட்டிருக்கிறது? 25 என்ன சொல்ல வரா? 25 மூலகம் அல்ல, 25 என்ன வகைகள். வகை. கார்பன் என்றது ஒரு வகை, ஒக்சிஜன் என்றது இன்னொரு வகை, நைதரசன் என்று சொல்றது இன்னொரு வகை. அப்ப ஒரு வகையில 10,000 ஈக்கேலுமா இயலாவா? 10,000 ஈக்கோ மேலும். ஒக்சிஜன் என்ற வகையில 10,000 ஈக்கோ மேலும். அப்ப இதுல செல்ல வாரது எங்க உடம்புல 25 மூலகங்கள் என்றதல்ல, உடம்புல 25 வகையான மூலகங்கள் என்றது தான் செல்ல வாரது. இந்த பாயிண்ட் கிளியரா எல்லாருக்கும்? இந்த பாயிண்ட் ஓகேயா? வித்தியாசம் ஷயான்? ஓம் சார். ஓகே, ரைட், டன். இப்ப அந்த பாயிண்ட் கிளியர் என்றால் இந்த 25 வகையான மூலகம் இருச்சேன். அப்ப எங்களுக்கு ஆவர்த்தன அட்டவணையில நீங்க படிச்சிருக்கும் எத்தனையோ வகை இருக்கிறனா, ஐதரச ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரம், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோர் அப்படியே போகுமே. ஆ, அப்ப இதுல உங்களுக்கு எங்களோட உடம்புல தேவையான முக்கியமான மூலகங்கள், பிரதானமான பிரதானமான என்ன சொல், பிரதானமான மூலகங்கள் 6 தான் நீக்கும். எத்தனைக்கும் பிரதான மூலகங்கள்? எத்தனை? 6. இந்த பாயிண்ட அடுத்தது யாபம் வைக்கணும். முதலாவது பாயிண்ட் என்ன? 25 வகை இருக்கிறன்னு சொல்றது. சரியா? அடுத்த பாயிண்ட் என்னென்றால், அந்த 25 வகையிலையும் 6 வகைதான் பிரதானமானதுன்னு சொல்ற. அப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல அவன் கேட்பான், பிரதான 6 வகை மூலகங்களும் என்னென்னு கேட்பான். யாரு யாரு அதை எப்படி யாபம் வைக்கணும் என்றால், இப்படி யாபம் வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க இத. CHO NPS, இதுதான் அந்த 6 பேரும். சி என்றது யாரு? கார்பன். H ஐதரசன். செல்லமாகும். இந்த இதுல நான் குறிச்சிக்கிற ஒவ்வொருத்தரை முடிச்சு யார் யார் நான் இதுல எழுதிக்கிறது? சி என்றது கார்பன், எச் என்ற ஐதரசன், கார்பன், ஆ, H ஹைட்ரஜன், ஆ, O ஆக்சிஜன், ஆ, ஓக்சிஜன், N நைட்ரஜன். நைட்ரஜன், P ம், பொசுபரசு, ம். S கந்தகம். ஓகே, சூப்பர். ரைட். அப்ப இந்த ஆறும் தான் என்ன எங்க உடல்ல காணப்படக்கூடிய மெயின் ஆனது. என்ன இந்த ஆறல்ல இருக்கிற எத்தனை? 25 வகை இருக்கிற அது ஓகே. ஆனால் என்ன பிரதான பிரதான அந்த சொல் வந்தா இந்த 6 பேரும் மட்டும். ஓகே, ரைட். அப்ப உங்களுக்கு இது மட்டும் தெரிஞ்சா போதா? அவன் சொல்றான் என்ன தெரியுமா உங்களுக்கு எக்ஸாமுக்கு? இது மட்டும் தெரிஞ்சு போதா? இந்த 6 பேர்லயுமே, ரைட், இந்த 25 வகையிலுமே உடம்புல ஆக கூட காணப்படுறேன்னு இந்த 6 வகை. இந்த 6 வகையிலேயும் உடம்புல கூட காணப்படுறது யாரு? யாரு கிட்டேகா? ஆக்சிஜன். ஆக்சிஜன். அவன் என்ன எந்த அளவு கேட்பானண்டா எக்ஸாம்ல? எந்த அளவுக்கு கேட்பான் என்றால், ஆக்சிஜன் கூடிக்கிறன்னு மட்டும் தெரிஞ்சா போதா?
இந்த 65% என்ற நம்பரும் எதிர்பார்க்கிறான் அவன் பாருங்க. அப்ப எப்படி அவன் எதிர்பார்க்கிறான் ஏன்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல எடுக்கிறதே கேள்வி இல்ல. அதுச்சுட்டியும் அவன் என்ன செய்யணும், சின்ன சின்னதெல்லாம் கேள்வியா கேட்பான். அப்ப இந்த 6 பேரு தான் உடம்புல அதிகம் காணப்படுறது. அந்த 6 பேருக்குள்ளயுமே அதிகம் தாரு ஒக்சிஜன். ஒக்சிஜனுக்கு அடுத்தபடியா தாரு ஒக்சிஜனை விட கொஞ்சம் குறைச்சல் கார்பன், கார்பன். கார்பனே பார்க்க கொஞ்சம் குறைச்சல் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன். ஹைட்ரஜன். உங்களுக்கு உங்களுக்கு என்ன இப்ப இந்த இது இயர்பட்ஸ்ட மைக்ட கொஞ்சம் பேட்டரி லோ ஆகுற மாதிரி விளங்குது. உங்களுக்கு சவுண்ட் கொஞ்சம் குறையிறண்டா சொல்லுங்க, நான் வேற மாதிரி கனெக்ட் பண்ணி வரேன். ரைட், சவுண்ட் குறையிறண்டா சொல்லுங்க, கிளியர் இல்லாம போறேன்டா. ஓகே ரைட், இப்ப கிளியர் தானே? சரி. அப்ப ஒக்சிஜன் அதிக அளவு காணப்படுறன்னு தெரியணும், அது எத்தனை சதவீதம்னு தெரியணும். இதை யாஃபம் வச்சு கொள்ளையிலுமா? வச்சு கொள்ள இல்லாட்டி எழுதிக்கொள்ளணும், புக்ல மார்க் பண்ணிக்கொள்ளணும். 65%. ரைட். ஒக்சிஜன் 18%. ஆனால் உங்களுக்கு இதுல இது தெரிஞ்சா மட்டும் போதும். என்ன? ஒக்சிஜன் தான் ஆக கூட, ஒக்சிஜனை விட கொஞ்சம் குறைச்சல் கார்பன், அதே பார்க்க கொஞ்சம் குறைச்சல் ஹைட்ரஜன். வேறொருத்தரும் தெரிய தேவையில்லை. அதுல அடுத்தது ஒக்சிஜனுக்கு 65% என்று தெரிஞ்சா போதும். கார்பன் சதவீதம் எல்லாம் தெரியணுமா? தேவையில்லை. தெரிஞ்சு கொண்டா பரவாயில்லை, ஆனால் தேவையில்லை. இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் அடுத்த ஒக்சிஜன் 65% என்ற பாயிண்ட்டும் தெரிஞ்சாலே போதும். ஓகே சரி. அப்ப கொஞ்சம் ஃபாஸ்டா போமா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரிவிஷன் ஒன்று செய்யலும். எங்களுக்கு விளக்கு எடுத்துக்கொண்டு போறதோட முக்கியம் ஸ்பீடாகவும் போகணும். சரியா? ரைட். அப்ப எங்க உடம்புல சேதன சேர்வை அசேதன சேர்வைன்னு இருக்கிற. சரியா? சேதன சேர்வை அசேதன சேர்வைன்னு இருக்கிற. சேதன சேர்வை என்றா யாருண்டா கார்பன் இருச்சியாக்கள், அசேதன சேர்வை என்றா கார்பனை கொண்டிராத ஆட்கள். சரியா? ஆனா சில டைமுக்கு கார்பன் எண்ணிக்கை ஆக குறைச்சலா இருந்தாலும் எதுக்குள்ள எடுக்கிறதுக்கு இயலும் கார்பன் இல்லாட்டியும் அசேதன சேர்வைதான். அது சுவராவே அசேதன சேர்வை. வேற பேர் கார்பன் இருந்தாலும் என்ன அசேதன சேர்வை வரும். எப்ப கார்பன் எப்படி நீக்கணும்? ஆக குறைச்சலா ஈக்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, CO2 கார்பன் எத்தனை நீக்கிற? CO2 கார்பன் எத்தனை நீக்கிற? ஒன்று தான் நீக்கிற. அப்ப ஒன்று இருந்தாலெல்லாம் நீங்க என்ன கார்பன் ஈக்கிறன்னு சொல்லி எடுக்கிறல்ல. அப்ப என்ன சேர்வையா எடுக்கிற? கார்பன் ஒன்று இருந்தால் கார்பன் ஒன்று இருந்தா என்ன அசேதனம், அசேதனமா தான் எடுக்கிற. ரைட், அசேதனமா தான் எடுக்கிற. சரி, அதை பெரியசா யாஃபம் வைக்கணும் இல்ல இருந்தாலும் இன்னும் செல்லிட்டு போகணும்ன்றதுக்காண்டி சொன்னா. ரைட். சரி, இப்ப இந்த 4 பேர் இருக்கிறதானே, சரியா? இந்த 4 பேருமே எங்கட உடல்ல காணப்படக்கூடிய பிரதான சேதன சேர்வை. என்ன ஒவ்வொரு எழுத்தையும் சரியா கவனிங்கோ. நான் என்ன சொன்ன? சேதன சேர்வைன்னு சொன்னா பிரதான சேதன சேர்வைன்னு சொன்னா பிரதான சேதன சேவை. பிரதானம் என்ற ஒரு சொல்ல போட்டுட்டேன். பிரதானம் என்ற சொல்ல போட்டால் பிரதான சேதன சேர்வை எத்தனை தெரியுமா ஈக்கும்? 4 தான் ஈக்கும். நான் பிரதானம் என்று செல்லாம வெறுமனே சேதன சேர்வைன்னு மட்டும் சொன்னால் அந்த டைமுக்கு 4 பேர் அல்ல, எத்தனை பேரு? 5 பேரு. அந்த 5வது சேதன சேர்வை யாரு? 5வது சேதன சேர்வை யாரு? அந்த லிஸ்ட்ல இல்லாத 5வது சேதன சேர்வை யாரு? படிச்சுக்கும். யாரு? விட்டமின்கள். அப்ப நல்லா கவனிங்க. உங்களுக்கு திடீரென எக்ஸாம் ஹாலு போன இந்த டவுட் எல்லாம் வரும். அடே விட்டமின் சேதன சேர்வையா அசேதன சேர்வையான டவுட் எல்லாம் வரும். அது நான் இதை என்ன செஞ்சு கொண்டு போறேன், அப்படியே விட்டமின் நீக்கிற இடத்துக்கே உங்களை கூட்டி கொண்டு போறேன். சரியா? அப்ப விட்டமின்ல பாருங்க என்ன போட்டிருக்கிறான், அது ஒரு சேதன சேர்வை. ஆனால் பிரதான சேதன சேர்வை ஒன்று கேட்டால் பிரதான சேதன சேர்வையா? இல்ல. அப்ப நல்லா விலங்கு எடுத்துக்கோங்க. உடல்ல சேதன சேர்வை எத்தனை ஈக்கிற? சேதன சேர்வை எத்தனை ஈக்கிற? 5 ஈக்கிற. ஆனா பிரதான சேதன சேர்வை எத்தனை ஈக்கிற? ஜஸ்ட் 4 தான். தார் இல்லாம செல்லணும். பிரதானம் என்றால் விட்டமின் இல்லாம செல்லணும். இந்த பாயிண்ட் கிளியரா? சரி. அப்ப
சேதன சேர்வை நாலும் யாருண்டா? கார்போஹைட்ரேட்டு, புரதம், அடுத்தது யாரு? லிப்பிட் பிட்டு, அடுத்தது நியூக்ளிக் அமிலம். ஓகேயா? சரி, எனக்கு சொல்லுங்க, நீங்க ரிவிஷனே ஏற்கனவே செஞ்சுதானே இருக்கிறது, அதனால நான் கேட்கிறேன். இவங்க எல்லாரும் சேர்வை தானே. சேர்வை எப்படின்னு உருவாகுற? நிறைய மூலகங்கள் சேர்ந்து. எனக்கு சொல்லுங்க, கார்போஹைட்ரேட்ல என்னென்ன மூலகம் இருக்கிறது? தெரியுமே, படிச்சுக்கோ. படிச்சுலாடி இப்ப மார்க் பண்ணிக்கோங்க. கார்போஹைட்ரேட்டுக்குள்ள ஈக்கிறது கார்பனும் ஐதரசனும் ஒட்சிசனும் மட்டும். ரைட்? இந்த நாலுக்குள்ளேயுமே ஈக்க போறது யாருண்டால் இந்த நாலுலயுமே யாரை ஈக்கும்? இந்த நாலுலையும் யாரை ஈக்கும்? அவன் கேட்பான், இலிப்பிட்ல காணப்படும் மூலகங்கள் யார் யாருன்னு அண்டை மிஷன்ல தெரியணும். 4 பேர்லயும் யாரை ஈக்கும்? 4 பேர்லயும் யாரை ஈக்கும்? CHO ஈக்கும். ஆனால் ஆனால் இந்த கார்போஹைட்ரேட்லயும் இலிப்பிட்லையும் CHO மட்டும் தான் நீக்கும். என்ன என்ன? கார்போஹைட்ரேட்லயும் இலிப்பிட்லயும் யார் மட்டும் நீக்கும்? CHO CHO மட்டும் தான் நீக்கும். சரியா? CHO மட்டும். யார்ல? இலிப்பிட்ல. ஆனால் புரதத்தையும் நியூக்ளிக் அமிலத்தையும் பாருங்க கொஞ்சம். புரதத்திலையும் நியூக்ளிக் அமிலத்திலையும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வர வைப்பற. யாரென்றால் இவர்லேயும் எண் வரும், இவர்லேயும் எண் வரும். அப்ப என்ன சொல்லுங்க பாக்கும். CHOவை மட்டும் கொண்ட ஆட்களை கேட்டா தார மட்டும் சொல்லும். CHO மட்டும் கொண்ட ஆட்கள் என்றா எந்த ஆன்சரை சொல்லலும்? கார்போஹைட்ரேட் இலிப்பிட்டு மட்டும்தான். எந்த CHO மட்டும் சொன்னதால CHOவை கொண்டதுன்னு சும்மா சொன்னால் அவன் சும்மா சொல்றான் CHOவை கொண்டது. அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லணும் ரதீஷ்? சும்மா இல்லையா? அவன் CHOவை கொண்டது மட்டுமல்ல, CHOவை கொண்டது. எந்த ஆன்சர் வரையிலும்? அதுல இருக்கிற 4 பேர் 4 வரும். குட், 4 வரும். ஏன் CHOவை கொண்டது என்றால் என்ன? 4லயுமே CHO இருக்கிறதானே. ஆனா CHO மட்டும் சொன்னால் 2 தான். யாரு? கார்போஹைட்ரேட்டும் இலிப்பிட்டும் மட்டும். CHO எண்ணை மட்டும் கொண்டா CHO எண் அந்த 4 பேர் மட்டும் இருக்கிறண்டா. புரதம் யாரு? புரதமும் லிப்பிட் ஏய் புரதமும் யாரும் CHO என்ன கொண்டதுன்னு கேட்டால் 4 பேரை கொண்டது. CHO என்ன கொண்டது? யாருன்னு நியூக்ளிக் கேட்டா அமிலம். யாரு? புரதமும் நியூக்ளிக் அமிலம் நியூக்ளிக் அமிலமும். எல்லாம் கிளியரா ஈக்கணும். இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கறது அவன். அப்ப இதெல்லாம் மெலிக்கோங்க, இதெல்லாம் மெலிக்கோங்க. சரி, என்ன சொல்லுங்க, கார்போஹைட்ரேட்ல CHOட முடிஞ்சிரும். சரியா? இலிப்பிட்டும் CHOட முடிஞ்சிரும். ஆனால் புரதம் நியூக்ளிக் அமிலத்தோட இன்னொரு ஆள் சேரத்துக்கு கேட்கிறது. இன்னொரு ஆள் அல்ல, ரைட்? இன்னொரு ஆள் சேரத்துக்கு கேட்கிறது. புரதத்துல அந்த இன்னொரு ஆள் தாரண்டால், புரதத்துல அந்த இன்னொரு ஆள் தாரண்டால் S. புரதத்துல யாரு இன்னொரு ஆள்? S. அதே நியூக்ளிக் அமிலத்தின் இன்னொரு ஆள் யாரு? P. பொஸ்பேட், பொஸ்பரஸ். சரியா? பொஸ்பரஸ். அப்ப இதெல்லாம் எழுதி கொண்டா ஒன்றொன்றுக்கு நேர எழுதி கொண்டா நியூக்ளிக் அமிலத்துல CHONP, இலிப்பிட்ல CHO மட்டும், புரதத்துல CHONS, கார்போஹைட்ரேட்ல CHO. எழுதிட்டா? புக்ல எழுதி கொண்டா லேசே படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்டா போமா. சரி, என்ன சொல்லுங்க, இப்ப கார்போஹைட்ரேட் எடுத்துக்கொண்டால், சரியா, உங்களுக்கு எப்ப எக்ஸாம் நீக்கிறாக்கள்? சில எக்ஸாம் முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன். அப்படியா? ஏன்னா நான் இங்க டிரெக்ட் கிளாஸ் செய்யறாக்களுக்கு செவ்வாய்க்கிழமை தான் சயின்ஸ். உங்களுக்கும் எப்படியா தெரியா? முடிஞ்சு சார். உங்களுக்கு முடியாதாக்கள். சரி, அப்ப இப்ப கார்போஹைட்ரேட் வந்துட்டு நாங்க. இப்ப கார்போஹைட்ரேட்ல எங்களுக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்ன கார்போஹைட்ரேட்ல யாரு இருக்கிறது? CHO. வேற என்ன தெரியணும் என்றால், இந்த 4 பேர் இருக்கிறானே, 4 பேர் அல்ல 5 பேர் இருக்கிறானே சேர்வைகள் விட்டமினோட சேர்த்து, அந்த 5லயுமே உலகத்துல கூடுதாரு.
உலகத்துல யார் கூட கார்போஹைட்ரேட். இந்த ஃபெஸ்டுக்கே ஈக்கிறவர் யாரு? கார்போஹைட்ரேட் தான் உலகத்திலே கூட. அப்ப இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்கள். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்கள். பாருங்க, உலகத்துல பெருமளவில் காணப்படுவது தான் அப்ப கார்போஹைட்ரேட். பெருமளவு காணப்படும் சேதன சேரனேட்டா அது கார்போஹைட்ரேட். சரியா? ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும், ரைட், இந்த கார்போஹைட்ரேட்ல எங்களுக்கு 3 வகையான அப்ப இதுல இதெல்லாம் சொல்லிட்டா ஏற்கனவே. CHO கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஈக்கிறது சொல்லி, ரைட். இப்ப கார்போஹைட்ரேட் மூலக்கூட்டு சூத்திரம் எல்லாம் ஈக்கிற அதெல்லாம் எக்ஸாம் கொஞ்சம் கேட்கற சான்ஸ் குறைச்சல். சில நேரம் கேட்பா. சரியா? இப்ப எல்லாத்தையும் ரிவிஷன்ல பார்த்து கொண்டு போக மேலாதே. நான் கொஞ்சம் ஃபுல் பாடத்தையும் படிச்சா தான் எங்களுக்கு சார் எல்லாத்தையும் பல்சக்ரைட் சமன்பாடு எப்படி வந்துச்சு? இந்த சமன்பாடு பல்சக்கரைட்டே கார்போஹைட்ரேட்டா? பல்சக்ரைட். பல்சக்கரைட்டுக்கு வந்து கார்போஹைட்ரேட். இதான் பல்சக்கரைட் சூத்திரம், ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் சியும் எச்சும் ஓவும் தான் ஈக்கணும் இந்த 3 பேர்ல. சரியா? அப்ப இந்த XY போட்டிக்கிறதானே. அப்ப அந்த XYக்கு ஒவ்வொரு நம்பர் வரும். அந்த நம்பருக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யும்? அந்த கார்போஹைட்ரேட் 3 வகையா பிரிக்கப்படும். கார்போஹைட்ரேட்ல ஈக்கக்கூடிய, ரைட், கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எண்ணிக்கைக்கு ஏற்ப மாதிரி கார்போஹைட்ரேட் எங்களுக்கு என்ன செய்யணும்? 3 வகையா பிரிப்படும். ஒரு சக்கரைட், இரு சக்கரைட், பல் சக்கரைட். இப்ப எக்ஸாமே தெரியணும், இந்த 3மே ஒரு சக்கரைட் தானே. இந்த 3 ஒரு சக்கரைட்லயுமே குறியீடு என்ன? C6H12O6. அதே மாதிரி இந்த 3 இரு சக்கரைட்லயுமே சூத்திரம் என்ன? யார கேட்டாலும் C12 C12H22O11. பல் சக்கரைட் கேட்டால் அது ஈஸி கண்டுபிடிக்கிறது. கடைசிக்கு என்ன இருக்கும்? ஒரு இங்கிலீஷ் லெட்டர் ஒன்று இருக்கும். என்னது? CHO பிரகட்டு வெளியில இன்னொன்று இருந்தால் அது யாரு? எந்த சக்கரைட்டை குறிக்கும்? பல் சக்கரைட்டை குறிக்கும். சரியா? இப்ப உங்களுக்கு இந்த உதாரணங்கள்லாம் இவ்வளவு பாடமா இருக்கணும். எக்ஸாம் கிட்ட வாய்க்கிற சில டைமே அப்ப பாடமா இருக்கணும். என்ன பாடமா இருக்கணும்? 3 ஒரு சக்கரைட்டும் யாரு? குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கெலக்டோஸ். 3 இரு சக்கரைட்டும் யாரு? மோல்ட்ரோஸ், சுக்ரோஸ், இலக்ட்ரோஸ். ரைட். இதுல பல்சக்கரைட் 3 தாரன், மாப்பொருள், செலுலோஸ், கிளைகோஜன். இரு சக்கரைட் உருவாகியது ஒரு சக்கரைட் எத்தனை பேர் சேர்ந்து? 2 பேரு சேர்ந்து. இதே வந்து பல்சக்கரைட் உருவாகிறது ஒரு சக்கரைட் எத்தனை பேர் சேர்ந்து? பல சேர்ந்து. இந்த பாயிண்ட் கிளியரா? சரி. இப்ப ஒரு சக்கரைட்டை பத்தி என்ன தெரியணும்னா, ஒரு சக்கரைட்ல இருக்கிறார்கள் எல்லாருமே இனிப்பு சுவை, எல்லாருமே தண்ணியில என்ன செய்யும்? கரையும். அப்ப ஒரு சக்கரைட் எல்லாருமே நீர்ல கரையும், இரு சக்கரைட்டும் எல்லாரும் நீர்ல கரையும். யார் நீர்ல கரையாதால்? கார்போஹைட்ரேட்ல பல் சக்கரைட் மட்டும்தானே என்ன நீர்ல கரையாது. மத்ததெல்லாம் என்ன செய்யும்? நீர்ல கரையும். ஓகே. அப்படியே மெதுவா வந்தமென்றால் குளுக்கோஸை பத்தி உங்களுக்கு என்ன தெரியணுமென்றால், தாவரத்துல ஒளித்தொகுப்பு நடந்தா என்ன வரும்? உணவு உற்பத்தி செய்யப்படுறது என்ன வடிவத்துல? ஒளித்தொகுப்பு சாம்பாடெல்லாம் படிச்சிருக்கிறேன். C6H12O6 குளுக்கோஸ் என்ற நிலைமையில தான் என்ன செய்யும்? தாவரத்துல உணவு உருவாகும். பிறகுதான் என்ன செய்யும்? அது மாப்பொருளா மாற்றப்பட்டு என்ன செய்யப்படும்? சேமிக்கப்படும். என்னப்படும்? சேமிக்கப்படும். கிளியரா நான் சொல்ற விஷயம்? அப்ப உங்களுக்கு குளுக்கோஸை பத்தி தெரிய வேண்டிய பாயிண்ட் என்ன தெரியுமா? குளுக்கோஸ் என்றது ஒளித்தொகுப்பால வரும் என்றது தெரியணும். அடுத்தது தெரியணும் என்ன தெரியுமா? நாங்க தின்ற மாச்சத்துள்ள உணவுகள் இருக்கிறதானே, அந்த மாப்பொருள் உணவுகள் உடைஞ்சால் கடைசியா வாரது யாருன்னு தெரியணும். என்னோட உடம்புல குளுக்கோஸ் வாருன்னு தெரியணும். சரியா? அப்படியே போனோம்னா ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸை பத்தி தெரிய வேண்டிய பாயிண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். என்னென்றால் ஃப்ரக்டோஸ் வந்து பல வெல்லம் என அழைக்கப்படுகிறது. ரைட். உங்களுக்கு பழத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற? பழத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற? ஃப்ரூட். ஃப்ரக்டோஸ் என்று சொல்லி பாருங்க ஸ்பெல்லிங்க. ஃப்ரக்டோஸ். இவருக்கு ஸ்பெல்லிங் என்ன? ஃப்ரூட்டுக்கு அதே மாதிரி வரது கிட்டத்தட்ட. அப்ப இதை வச்சு உங்களுக்கு யாஃபம் வச்சிரலும். ஃப்ரக்டோஸ் என்றால் அவருக்கு என்ன பேரு? ஃப்ரூட். ஃப்ரக்டோஸ் ஃப்ரூட்ல ஈக்கும் என்று சொல்லி யாஃபம் வைக்கலும். வேலுமோ இல்லாவோ? ஃப்ரக்டோஸ் ஃப்ரூட்ல ஈக்கும். அப்ப இதை வச்சுதான் இவருக்கு ஒரு பேர் ஒன்று வந்த, நாங்க தின்ற உணவுகள் ஈக்கிறதானே பழங்கள், பழங்கள்ல வரக்கூடிய அந்த இனிப்பு சுவைக்கு காரணம் யாரு?
சீனி அல்ல, சாரி, சீனி அல்ல, குளுக்கோஸ் அல்ல, யாரு? பழங்கள்ல வர இனிப்பு சுவைக்கு காரணம் ஈக பொருள் ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ் தான் காரணம். சரியா? ரைட். பழங்கள் பழுக்க செல்லைக்கு, காய் பழுக்க செல்லைக்கு இந்த ஃப்ரக்டோஸ் தான் இதுல வாரது. பழமா செல்லைக்கு பழங்கள் பாருங்க இனிப்பு சுவை உள்ளதா இருக்கிற, காய்கள் வந்து இனிப்பு சுவை குறைச்சல். அப்ப யாரு? ஃப்ரக்டோஸ் வார பழுக்க செல்லைக்கு. அதுதான் இனிப்பு சுவை வரதே காரணம். இந்த பாயிண்ட் கிளியரா இருக்கும். சரி, அடுத்தது இருசக்கரைட்டு வந்துண்டா. இருசக்கரைட்டு எப்படி வரும்? ரெண்டு ஒரு சக்கரைட்டு சேர்ந்து வரும். அப்ப உங்களே தெரியணும், தாறு தாறு சேர்ந்து தாறு வரும்னு சொல்லி. அதாவது மோல்ட்ரோஸ் வரணும்டா, மோல்ட்ரோஸ் அண்ட் இருசக்கரைட் வரணும்டா யாரு யாரு சேரணும்? சுக்ரோஸ் வரணும்டா யாரு யாரு? எலக்ட்ரோஸ் வரணும்டா யாரு யாரு? என்ன சொல்லுங்க? சுக்ரோஸ் வரணும்டா யாரு யாரு சேரணும்? குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும். எலக்ட்ரோஸ் சேரணும்டா குளுக்கோஸும் எலக்ட்ரோஸும். இங்க யாரு? குளுக்கோஸும் குளுக்கோஸும். அப்ப என்ன சொல்லுங்க, மூணுலயுமே வரக்கூடிய ஆள் தாரு குளுக்கோஸ். குளுக்கோஸ். அப்ப குளுக்கோஸ் பொதுவான ஆள். அப்ப மத்தாள் தான் யாஃபம் வைக்க வேண்டிய ஆள். குளுக்கோஸ் வந்து ஃப்ரக்டோஸோட சேர்ந்தால் பாருங்க, ஃப்ரக்குக்கு என்ன ஸ்பெல்லிங்? ஃப்ரக்கனே வருது. இதுட வாசஜல் எப்படி வரும்? ஷுக்கண்டு வரும். சுக். அப்ப பாருங்க, ஃப்ரக் ஷுக் ஒரு கனெக்ஷனோட ஈச்சா இல்லையா? இருக்கு. அப்ப என்ன சொல்லுங்க, சுக்ரோஸ் வாரது எப்படி? யாரு யாரு சேர்ந்து? குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்து. குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்து. எலக்ட்ரோஸ் வாரது எப்படி? ஸ்பெல்லிங் பாருங்க, குளுக்கோஸ் ஷுவரா வரும். கெலக்டோஸுக்கு ஸ்பெல்லிங் எப்படி வரும்னா கெலக்கண்டு வரும். கெலக்டோஸ். லெக்டோஸுக்கு எப்படி வரும் ஸ்பெல்லிங்? லெக்கண்டு வரும். இப்ப பார்த்து சொல்லுங்க, சம்பந்தம் ஒன்று ஈக்கா இல்லையா? ஈக்கிற. அதாவது கெலக்டோஸ் என்ற சொல்லைக்கு லெக்கண்டு வருது, இலக்ட்ரோஸ் என்ற சொல்லைக்கும் அங்கேயும் லக்கண்டு வருது. ஆகவே என்ன சொல்லுங்க, குளுக்கோஸும் கெலக்டோஸும் சேர்ந்தா யாரு வரும்? ஞாபகம் வச்சிருக்கேன் ஈஸியா. யார் வரும்? ம் குளுக்கோஸ். குளுக்கோஸும் கெலக்டோஸும் சேர்ந்தால் எலக்ட்ரோஸ் வரும். சரியா? குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தால் சுக்ரோஸ் வரும். குளுக்கோஸும் குளுக்கோஸ் சேர்ந்தால் மோல்ட்ரோஸ் வரும். சரியா? சுக்ரோஸ் வந்து எதுல காணப்படும்? கரும்புல. சீனி தான் இருக்கிற, சீனியில தான் என்ன இருக்கிற? சுக்ரோஸ் இருக்கிற. இலக்ட்ரோஸை பத்தி ஆக முக்கியமான பாயிண்ட் உண்டு. உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்காக வேண்டியே வச்சுப்பான். என்னென்றால், இவருதான் ஒரே ஒரு கார்போஹைட்ரேட்டு தாவரங்கள்ல காணப்படாதது. தாவரங்களில் காணப்படாதது. இலக்ட்ரோஸ் எதுல காணப்படும் என்றால், பால்ல தான் இலக்ட்ரோஸ் இருக்கிறது. அதாவது மாட்டுப்பால், தாய்ப்பால், இப்படி பால்ல தான் என்ன காணப்படும்? இலக்ட்ரோஸ் காணப்படும். அப்ப அந்த பால்ல இருந்து செய்யக்கூடிய சீஸ் ஆயிக்கேலும், யோகட் ஆயிக்கேலும், இல்லாட்டி நாங்க வீட்டுல யூஸ் பண்ற மில்க் பவுடர் ஆயிக்கேலும், இல்லாட்டி கடையில இருந்து வாங்கி வர மில்க் ஆயிக்கேலும். அப்ப இது எல்லாத்துலயுமே பால் உணவுகள், பால்ல தான் எது காணப்படும்? இலக்ட்ரோஸ். இலக்ட்ரோஸ். இப்ப இப்ப என்னென்றால், இந்த இலக்ட்ரோஸ் எங்க காணப்படாது? பால்ல தான் காணப்படும். அப்ப தாவரத்தில் காணப்படாது. அப்ப இவருதான் ஒரே ஒரு வெள்ளம் எங்க காணப்படாதது. அப்ப அப்படி ஒரு கேள்வி இல்லாவோ? ஏழு. தாவரத்தில் காணப்படாத வெள்ளம் யாது? யாரு யாரு? தாவரத்தில் தாவரத்தில் காணப்படாத வெள்ளம் யாருன்னு கேட்டா எலக்ட்ரோஸ்ன்னு உடனே சொல்ல தெரியணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க இப்பவே இந்த பாயிண்ட மார்க் பண்ணிடணும். இந்த பாயிண்ட் எலக்ட்ரோஸ் கிட்ட தாவரங்களில் காணப்படாத வெள்ளம் இருக்கிற அந்த பாயிண்ட இன மார்க் பண்ணிடும். தாவரத்தில் காணப்படாத வெள்ளம் பாலுணவுகள்ல சுக்ரோஸுக்கு என்ன மார்க் பண்ணணும்? சீனியை மார்க் பண்ணிடுவோம். சரி, இது இரு சர்க்கரைட பத்தி. பல் சர்க்கரைட பத்தி என்ன தெரியணும் என்றால், பல் சர்க்கரைடு எப்படியே வந்தது? யாரு பல சேர்ந்து வந்த? பார்த்த நாங்க ஒரு சர்க்கரைட்ட பல சேர்ந்துதான் யாரு வந்த? பல் சர்க்கரைட்டு
வந்தது. அப்ப அதுதான் நாங்க என்ன சொல்றோம்னா பல்போதியமாக்கல். ஒரு சர்க்கரைட்ட பல்போதியமாக்கல் என்ன என்ன ஒரு சர்க்கரைட்டு பல தடவை சேருகிறது. ஒரு சர்க்கரைட்ட பல்போதியதாக்கத்தால தான் தாரம் வாரது பல் சர்க்கரைட்டு வாரது. ஒரு சர்க்கரைட் இரு சர்க்கரைட் எல்லாம் முற்றாக நீர்ல கரையும் என்று பார்த்தேன். பல் சர்க்கரைட் எப்படி ஆனால் நீர்ல கரையாது. நீர்ல கரையாது. இந்த மாப்பொருள் கிளைகோஜன் செல்லுலோஸ் இந்த மூணு தான் எதுக்கு உதாரணம்? பல் சர்க்கரைட்டுக்கு உதாரணம். கார்போஹைட்ரேட் வகைகள் இவங்க 3 பேரும் தான். எனக்கு செல்லுங்க பார்க்கும் நீங்களே இதுல என்ன போட்டிருக்கிறான்? இந்த 3 பல் சர்க்கரைட்டுமே உருவாயினது எதுல இருந்து? அது கட்டாயம் தெரியும் உங்களுக்கு. என்ன எதுல இருந்து? ஒரு சர்க்கரைட்ல இருந்து. எங்களுக்கு ஒரு சர்க்கரைட்டு 3 பேர் இருக்கிற. யாரு யாரு ஒரு சர்க்கரைட்டு 3 பேரு? குளுக்கோஸ், fructose, galactose. Piracrose, இந்த Calacrose. 3 பேர்லயும் என்ன செல்லுவாக்கும் யாரு பல தடவை சேர்ந்து இந்த புக்ல தரப்பட்டிருக்கிற அந்த 3 இந்த 3ல யாரு நிறைய தடவை சேர்ந்து பல் சர்க்கரைட் வரும்? யாரு நிறைய தடவை சேர்ந்து Glucose. என்றால் குளுக்கோஸ். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்ப நாங்க படிக்க போற 3 பல் சர்க்கரைட்டுமே 3 பல் சர்க்கரைட்டுமே உருவாயினது யாருல இருந்து? குளுக்கோஸ்ல இருந்து. புக்லயே போட்டிருக்கிறாங்க. குளுக்கோஸ் நிறைய சேர்ந்தா தான் அப்ப என்ன வரும்? பல் சர்க்கரைட்டு வருமண்டு என்ன நேரத்தோட கண்டுபிடிச்சிட்ட நீங்க. சரியா? ரைட். அப்ப அதுக்கு பிறகு நாங்க இதுக்குள்ளேக்கு வந்துட்டேன். சொல்லுங்க அப்ப. பல் சர்க்கரைட்டுனா நீர்ல கரையாது. அப்ப இது 3மே குளுக்கோஸ் பல சேர்ந்து உருவாயினது. இதெல்லாம் சரிதானே? ஓகே. இப்ப செல்லுலோஸ பத்தியும் மாப்பொருளை பத்தியும் கிளைகோஜனை பத்தியும் முக்கியமான பாயிண்ட் 3 சொல்ல போறேன் நான். எனக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கும். நாங்க மாப்பொருள் உள்ள உணவுகளை உண்றோமா இல்லையா? சாப்பிடுறோம். நாங்க சாப்பிட செல்லைக்கு எங்களோட உடம்புல மாப்பொருள் குளுக்கோஸா உடையும். சரியா? நாங்க நிறைய சாப்பிட்டென்றால் எங்களோட உடம்புல நிறைய குளுக்கோஸ் வரப்பாக்கும். அப்ப கட்டாயம் என்ன செய்ய வேண்டி வரும்? எக்ஸ்ட்ரா வரக்கூடிய இந்த குளுக்கோஸுகளை இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ஈச்சக்கூடிய மாப்பொருள் என்ன செய்ய வேண்டி வரும்? உடம்புல பிறகு யூஸ் பண்ணதுக்காண்டி என்ன செய்யணும்? சேமிக்கணும். பிறகு யூஸ் பண்ணதுக்கு என்ன செய்யணும்? சேமிக்கணும். நீங்க குளுக்கோஸ் என்ற நிலைமையில சேமிச்சென்றால் குளுக்கோஸ் தண்ணியில கரைஞ்சிரும். ஆகவே சேமிக்கணும் கரையாத வடிவத்துல. அந்த கரையாத வடிவம் தான் தாரென்றால் ரைட். எங்களோட உடம்புல நாங்க என்ன செய்யறோம்? நாங்க மாப்பொருளை உண்ணவா உட்கொள்றோம். சரியா? அதுல இருந்து குளுக்கோஸ் வரும். குளுக்கோஸ் மேலதிகமா வந்துட்டா அந்த குளுக்கோஸை எங்களோட உடம்பு என்ன செய்யும் என்றால் மனிதனா இருந்தால் விலங்குகளா இருந்தால் மனிதன் உட்பட விலங்குகளா இருந்தால் தாவரத்துக்கு வேற மாதிரி விலங்குகளா இருந்தால் சரியா? அப்ப எங்களோட உடம்புல எல்லாம் அந்த மேலதிகமா ஏற்றக்கூடிய குளுக்கோஸை யாரா மாத்தும்? கிளைகோஜனாக மாத்தும். செல்ல விளங்குதா? இதே போல தாவரத்திலையும் ஒளித்தோப்பு நடந்த குளுக்கோஸ் தானே வரும். அப்ப தாவரத்திலையும் என்ன செய்யணும்? சேவ் பண்ணி வச்சோணுமோ இல்லையோ? நான் பேசுற கேக்குதா? கேக்குதானே? ஓகே ஓகே சரி. கொஞ்சம் எனக்கு அந்த சார்ஜ் இது சம்பந்தமா தான் யோசிச்சேன். ரைட். எங்களுக்கு இப்ப இன்னும் 1 நிமிஷம் டைம் ஒன்று தான் நீக்கிறேன். அப்ப அதால நீங்க நான் இந்த கேன்சல் ஆயிட்டோடனே நான் புதிய மீட்டிங் லிங்கை போட்டுறேன். உடனே ஜாயின் ஆகுங்க. ரைட். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா